நாளைக்கு உங்க பக்கம் வாதாடுறதுக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 வக்கீல நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு வரேன். கேஸோட எல்லா டீடைல்ஸையும் நான் கொடுத்துட்டேன். உங்களை வெளியே கொண்டு வரது அவரோட பொறுப்புன்னு சொல்லிட்டாரு கோபி. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல ராதிகா. கண்டிப்பா நடக்கும். நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்க. வாழ்க்கை எப்படி விளையாடுது பாத்தியா? ஒரு பக்கம் பாக்யா என்ன கோர்ட்ல நிறுத்தணும்னு பாக்குறா, இன்னொரு பக்கம் நீ என்ன காப்பாத்தணும்னு போராடுற. உங்க வைஃபா யோசிக்கும் போது உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு மனுஷியா யோசிக்கும் போது இன்னமும் நீங்க செஞ்சதெல்லாம் தப்புங்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். யார பத்தியும் யோசிக்காம ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டீங்க. நீ சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மை. அந்த கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு, என் மூளைய குழப்பிருச்சு. நான் எப்படி இவ்வளவு கேவலமான பாவம் பாக்யா. இனியா சொன்ன மாதிரி எனக்கு எதிரா அவ என்னைக்குமே எதுவுமே பண்ணதில்ல. அவ வேலை அவ வாழ்க்கைன்னு அவ போய்கிட்டு இருந்தா. நான் தான் அந்த கொடுமையை அவளை சித்திரவதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் போன் பண்ணியும் எனக்கு நெஞ்சு வலி வந்த உடனே, நான் கூப்பிட்ட உடனே எனக்காக ஓடி வந்தா பாரு, அது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு.